புதுச்சேரியில் பெண்களுக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய புகாரில் மதபோதகர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த திருக்கனூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு கடந்த சில நாட்களாக அறிமுகம் இல்லாத எண்ணில் இருந்து ஆபாச வீடியோ மற்றும் குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதையடுத்து அப்பெண் இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மற்றும் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோரின் உத்தரவின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அந்த பெண்ணிற்கு ஆபாசமாக வீடியோ அனுப்பிய வாட்ஸ்அப் எண்ணின் இயக்கங்களை தீவிரமாக கண்காணித்த போது அதன் பின்னணியில் இருப்பவர் யார், எங்கே இருக்கிறார் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் பல்வேறு இணையவழி யுக்திகளை கையாண்டதில் அந்த நபர் குறித்த மேலும் விவரங்களை திரட்டி அடையாளம் கண்டனர். அவர் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேலு இம்மானுவேல் ராஜேஷ் என்பதும் மதபோதகர் என்பதும் தெரிய வந்தது. தலைமறைவாகி முத்தியால்பேட்டை பகுதியில் பதுங்கியிருந்த இம்மானுவேலை போலீசார் கைது செய்தனர். பின்பு அவரிடம் இருந்த செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை செய்ததில் பெண்ணிற்கு ஆபாச வீடியோ அனுப்பியது உறுதியானது. இம்மானுவேல் மேலும் 10 பெண்களுக்கும் இதுபோன்று ஆபாச மெசேஜ்களும் வீடியோக்களும் அனுப்பியது விசாரணையில் தெரிய வந்தது. பின்பு ராஜேஷை கைது செய்து புதுவை தலைமையியல் குற்ற நீதிபதி தக்ஷ சிவகுமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இது பற்றி இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா கூறுகையில், அறிமுகம் இல்லாத எண்ணில் இருந்து பெண்களுக்கு அச்சுறுத்தப்படுகின்ற மாதிரி ஏதேனும் ஆபாச புகைப்படங்கள் வந்தால் உடனடியாக 1930 என்ற எண்ணிற்கு புகார் செய்யுமாறும் அல்லது இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் குற்றவாளிகளை உடனடியாக கண்டறிந்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கடந்த ஆண்டில் 45 புகார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வழக்குகள் பதியப்பட்டு அனைத்து வழக்குகளிலும் தொடர்புடையவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.